வெல்கம் டு யுவர் சீரியல் பயாலஜி தமிழ். இப்ப நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, இப்போ 2026 நடந்த ரீநீட் எக்ஸாம்ல பயாலஜில எந்தெந்த சாப்டர்ஸ்ல எந்தெந்த யூனிட்ல இருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் வந்துச்சு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நாம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஏன் இதை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும் அப்படின்னாக்க, நம்ம எப்போதுமே என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, இந்தந்த சாப்டர்ஸ் இந்தந்த யூனிட் தான், ஒரு சில யூனிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒரு சில சாப்டர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை மட்டும் நம்ம படிச்சா போதும், அதுல இருந்து கொஸ்டின் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மைண்ட்ல ஏத்திட்டே என்ன பண்றீங்க, ஒரு சில சாப்டர்ஸ் ஒமிட் பண்ணிடுறோம், ஒரு சில யூனிட்டையே ஒமிட் பண்ணிடுறீங்க. இல்ல எனக்கு இது கஷ்டமா இருக்கு, மாலிகுலர் ஜெனடிக்ஸ் எனக்கு வரவே மாட்டேங்குது, கஷ்டமா இருக்கு அப்படின்னா நினைச்சிட்டு என்ன பண்ணிடுவோம்னாக்கா ஒமிட் பண்ணிடுறோம். ஆனா அந்த மாதிரி இந்த தடவை எதுவுமே ஃபாலோ பண்ணல. ஓகேங்களா? எந்த சாப்டர்ஸ்ல கொஸ்டின் வராதுன்னு நினைக்கிறாங்களோ அதுல இருக்க கொஸ்டின்ஸ் நிறைய வந்திருக்கு. எந்த யூனிட்ல கொஸ்டின் ரொம்ப கம்மியா இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் அதிகமா வந்தது. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ ரிப்பீட்டர்ஸ் ரீரிப்பீட்டர்ஸ் எல்லாருமே படிக்க ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. 2027 எக்ஸாமுக்கு நீட் எக்ஸாமுக்காக எல்லாருமே படிக்க ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ரீநீட் எக்ஸாம்ல என் பயாலஜில இருந்து எந்தெந்த சாப்டர்ல எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க, அதுபடி நம்ம ஒவ்வொரு சாப்டருக்கும் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நம்ம எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கறது பொறுத்து நம்ம என்ன பண்ணுவாங்க, படிக்க ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? தேடுதல் எவ்வளவுக்கு எவ்வளவு இருக்கோ அதை பொறுத்து நீ ஓரளவுக்கு ஃபுல்லா அந்த லெசன்ஸே உனக்கு பதிஞ்சிடும். அப்ப எந்தெந்த லெசன்ல இருந்து எந்தெந்த யூனிட்ல இருந்து எவ்வளவு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கறத ஒரு கால்குலேட் பண்ணி நானும் நம்ம சென்டர்ல இருக்கக்கூடிய பசங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம இதை எடுத்து போடுறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இதை தெரிஞ்சுப்போம். தெரிஞ்சுட்டு அதன்படி நம்ம ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு போவோம். ஓகேங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா 11th. ஓகேங்களா? நம்ம என்சிஆர்டி புக்ல 11th லெசன் யூனிட் பத்தி. இப்ப இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் 5 யூனிட் இருக்கு. ஓகேங்களா? 5 யூனிட் இருக்கு 11th. அதுல ஃபர்ஸ்ட் யூனிட் பாத்தீங்கன்னாக்கா டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்ட். செகண்ட் யூனிட் பாத்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். அண்ட் தேர்ட் யூனிட் பாத்தீங்கன்னாக்கா செல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன். ஃபோர்த் யூனிட் பாத்தீங்கன்னாக்கா பிளான்ட் பிசியாலஜி. அண்ட் ஃபிஃப்த் யூனிட் பாத்தீங்கன்னாக்கா அனிமல் பிசியாலஜி. ஓகேவா? இந்த 5 யூனிட் இது 11th இருக்கக்கூடியது. இந்த 5 யூனிட்லயும் பாத்தீங்கன்னா டோட்டலா 19 சாப்டர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அந்த 19 சாப்டர்ஸ் இந்த 5 யூனிட்ல இருந்து டோட்டலா எத்தனை கொஸ்டின்ஸ் வந்தது அப்படின்னு பாக்குறோம். டோட்டலா பாத்தீங்கன்னாக்கா 52 கொஸ்டின்ஸ் தான் வந்திருக்கு 11th இருந்து மட்டுமே. ஓகேவா? இதுல நம்ம என்ன சொல்லுவோம், அனிமல் பிசியாலஜில தான் அதிக வெயிட்டேஜ் கொடுக்கணும். செகண்ட் வெயிட்டேஜ் செல் ஸ்ட்ரக்சர் அண்ட் செல் ஃபங்க்ஷன், அதுலதான் அதிக வெயிட்டேஜ் கொடுக்கணும் அப்படின்னு எப்போதுமே சொல்லுவாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான லெசன், அதிக வெயிட்டேஜ் கொடுத்து படிங்க. பிளான்ட் பிசியாலஜி ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், அதை படிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த வாட்டி யாருமே எதிர்பார்க்காத விதமாக எதுல இருந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து மட்டுமே டைவர்சிட்டி இன் தி லிவிங் வேர்ல்ட்ல இருந்து மட்டுமே 14 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க நமக்கு. அப்ப பாருங்க, நம்ம அதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பசங்க நான் அதிகமா நீங்க படிச்சுட்டு போயிருப்பீங்க. இந்த ஃபர்ஸ்ட் லெசன்ல லிவிங் வேர்ல்ட்ல இருந்து ஒரு கொஸ்டின் தான் பயாலஜி கிளாசிபிகேஷன்ல இருந்து 1 2 தான் வருது. அதனால இதை ஓவராலா பார்த்துப்போம், இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிப்போம் அப்படின்னு நினைச்சு படிச்சுட்டு போயிருப்பீங்க. ஆனா அதுல இருந்து மட்டுமே பாருங்க எவ்வளவு கொஸ்டின்ஸ், பயாலஜி கிளாசிபிகேஷன்ல இருந்து மட்டுமே பாத்தீங்கன்னாக்கா மொத்தம் 5 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ அது மாதிரி எந்த ஒரு சாப்டரையும் எந்த ஒரு யூனிட்டையுமே சாதாரணமா நினைக்காம எல்லாத்துக்குமே ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்து ஈக்குவலா நம்ம படிக்கணும். இப்ப ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் யூனிட்ல பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் சாப்டர் தி லிவிங் வேர்ல்ட், அதுல இருந்து பாத்தீங்கன்னா 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க உங்களுக்கு. அடுத்த செகண்ட் சாப்டர் பயாலஜிக்கல் கிளாசிபிகேஷன், அதுல இருந்து பாத்தீங்கன்னாக்கா 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. பிளான்ட் கிங்டம்ல இருந்து 2 கொஸ்டின்ஸ், அந்த அனிமல் கிங்டம்ல இருந்து பாருங்க 4 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. பயாலஜிக்கல் கிளாசிபிகேஷன்ல இருந்து 2 or 3 கொஸ்டின்ஸ் தான் வரும். பாருங்க 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அப்ப பாருங்க 14 கொஸ்டின் எதுல இருந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்தா டோட்டலா 11th and 12th கம்பேர் பண்ணும் பொழுது அதிக கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடிய யூனிட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்தா அந்த டைம் வருது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யூனிட் 2. யூனிட் 2 பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அப்படின்னு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் யூனிட்ல 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க உங்களுக்கு. மார்பாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் 3 கொஸ்டின்ஸ், அனாட்டமி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் கொஸ்டின்ஸ் இல்ல, ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இன் அனிமல்ஸ் பாத்தீங்கன்னா 2 கொஸ்டின்ஸ். டோட்டலா 5 கொஸ்டின்ஸ் இந்த யூனிட்ல கவர் ஆயிருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் யூனிட் செல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன். ஓகேவா? அதுல இருந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 11 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பாத்தீங்கன்னா செல் யூனிட் ஆஃப் லைஃப், அதுல இருந்து மொத்தம் 7 கொஸ்டின்ஸ் இருக்கு. பயோமாலிகுல்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா 3 கொஸ்டின்ஸ், அண்ட் செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? டோட்டலா 11 கொஸ்டின்ஸ் இந்த சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க.
எப்போ நம்ம அதிக இம்பார்ட்டன்ஸ் செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன் வரும்னு சொல்லுவோம். பட் இந்த டைம் பாருங்க செல் லைன் ஆஃப் லைஃப்ல இருந்து 7 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ பாருங்க நம்ம நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டா தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? எல்லாத்துக்குமே ஈக்குவல் வெயிட் கொடுத்து எல்லா சாப்டருமே தரவா நம்ம கம்ப்ளீட்டா ஃபர்ஸ்ட்ல இருந்தே படிச்சுட்டு வரணும். அடுத்து யூனிட் 4. யூனிட் 4 பாத்தீங்கன்னாக்க பிளான்ட் பிசியாலஜி. அதுல இருந்து பாத்தீங்கன்னாக்க 9 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? போட்டோசிந்தசிஸ் இன் ஹையர் பிளான்ட்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னாக்க 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ட்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ். எப்போதும் இது அதிகமா வரும். இந்த டைம் பாருங்க ஒரு கொஸ்டின்ஸ் தான் வந்திருக்கு. பிளான்ட் growth and development இருந்து 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ அப்ப எல்லாத்துக்குமே ஈக்குவலா எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட்ல இருந்தே நம்ம வந்து என்ன பண்ணணும்? இம்பார்ட்டன்டா படிச்சுட்டு போயிட்டு இருக்கணும். அடுத்தது 5th யூனிட் அனிமல் பிசியாலஜி. நெக்ஸ்ட் 5th யூனிட். 5th யூனிட் பாத்தீங்கன்னாக்கா ஹியூமன் பிசியாலஜி. இந்த ஹியூமன் பிசியாலஜின்னு பாத்தீங்கன்னாக்கா மொத்தமா 12 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. எப்போயும் 20 கொஸ்டின் ஏதாவது வரும் அப்படின்னு குறைந்தபட்சம் 18 கொஸ்டினாவது வரும். பட் இந்த டைம் பாத்தீங்கன்னா 12 கொஸ்டின் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் யூனிட்ல அதிக வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் சாப்டர் பாத்தீங்கன்னா பிரீதிங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ். கொஸ்டின் இல்லாமலே இருக்காது. பட் இந்த டைம் பாத்தீங்கன்னாக்கா அதுல கொஸ்டின் இல்ல. அடுத்து 15 சாப்டர் பாத்தீங்கன்னா பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன். அதுல இருந்து 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் 16th கொஸ்டின் பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரிட்டட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் எலிமினேஷன். அதுல இருந்து ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. 17th யூனிட் பாத்தீங்கன்னாக்க லோகோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட். எந்த ஒரு எக்ஸாமே எழுத போனீங்கன்னாக்க காலேஜ் டிஆர்பியோ ஸ்கூல் டிஆர்பியோ அல்லது யூஜி டிஆர்பியோ அல்லது நெட்டோ செட்டோ இதே மாதிரி இப்ப நீட்டோ எது எழுதுறதும் இந்த ஹியூமன் பிசியாலஜி யூனிட்ல பாத்தீங்கன்னாக்க அதிகமா கொஸ்டின்ஸ் கேட்கக்கூடிய ஏரியானா இந்த லோகோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட்ஸ்ல தான் கேட்கறாங்க. அதுலயும் மசில்ஸ்ல மயோசின் ஆக்டின் அதை வச்சு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த டைம் பாத்தீங்கன்னாக்க போன்ஸ்ல இருந்தே பாத்தீங்கன்னா 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதை வச்சு நிறைய வந்திருக்கு. பாத்தீங்களா இப்ப பாருங்க இந்த யூனிட் அதிகமா எங்க கேட்டுறாங்க பாருங்களேன். இப்ப அவங்களோட காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாம் கேட்கிற மாதிரியே டீச்சர்ஸ்க்கான காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாம் கேட்கிற மாதிரியே இந்த யூனிட்லயே இந்த லோகோமோஷன் இருந்து பாருங்க 4 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்தது 18th சாப்டர் நியூட்ரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன். இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 19th சாப்டர் பாத்தீங்கன்னா கெமிக்கல் கோஆர்டினேஷன் அண்ட் இன்டகிரேஷன் 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா அந்த ஹார்மோன்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து 3 கேட்டிருக்காங்க. டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த ஹியூமன் பிசியாலஜில இருந்து 12 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த 11th சாப்டர் பொறுத்த வரைக்கும் டோட்டலா 51 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகேங்களா? 15 மொத்தமா டோட்டலா இருக்கக்கூடிய 90 கொஸ்டின்ல 51 கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னாக்கா 11th சாப்டர். அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் நம்ம 11th இருந்தே போறது. எப்போதுமே ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்தே நீங்க படிச்சுக்கோங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் நான் போய் நடக்கும்போது பாத்தீங்கன்னாக்க நாங்க ஆர்டர் பண்ணி நடத்தி வருவேன். லிவிங் வேர்ல்டு பயாலஜி கான்சன்ட்ரேஷன் பிளான்ட் நடத்திட்டு வருவேன். இந்த பசங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்க எங்களுக்கு போர் அடிக்குது, ஒரே மாட்டனியாவே வருது, போர் அடிக்குது, அங்க வேற வேற மாத்தி நடத்துங்க அப்படின்வாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன் அவங்களே வந்து தெரியாமலாம் அவங்க ஒவ்வொரு சாப்டரையும் எடுத்து வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லிவிங் வேர்ல்டு உயிர்கள் எப்படி தோன்றினுச்சு, அந்த உயிர்கள் தோன்றின உயிரினங்களை எப்படி வகைப்படுத்தினாங்க, வகைப்படுத்தினதை எப்படி ஒவ்வொரு ஃபேமிலியா பிரிச்சு வச்சாங்க, ஒவ்வொரு பைலமா பிரிச்சு வச்சாங்க அப்படிங்கிறத ஆர்டர் படிச்சுட்டே வரும். அதுக்கு செல்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் படிச்சுட்டு வரும். அந்த மாதிரி ஆர்டரா படிச்சுட்டு வரும்போது தான் நீங்க ஒரு கோஆர்டினேஷனா நீங்க படிக்கும் போதே அண்டர்ஸ்டாண்டிங் டைப் தான். நீ கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நீ அண்டர்ஸ்டாண்டிங் டைப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் ஆன்சர் பண்ணணும். அப்போ ஒவ்வொரு சாப்டரையும் லைனா நீ நடத்தி போகும் பொழுதுதான் நீ ஒன்னோட ஒன்னை கம்பேர் பண்ணி படிக்க முடியும். கம்பேர் பண்ணி படிச்சா மட்டும்தான் உங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொஸ்டின் படிக்க முடியும். இந்த டைம் ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? டைரக்ட் கொஸ்டின்ஸ் இவ்வளவு சிம்பிளா கேட்பாங்கன்னா சொல்ல முடியாது. இது வரைக்கும்லாம் அசர்டன் ரீசன் ஸ்டேட்மெண்ட்லயே நான் நல்லாவே இல்லை. பட் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா நம்ம என்சிஆர்டி புக்ல தான் வந்துருக்குது. சரிங்களா? சோ ஈஸியா இருக்கு. இதே மாதிரி எப்போதும் ஈஸியா இருக்கு நம்ம கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் டஃபா இருக்கும் அப்படிங்கிற மைண்ட்ல வச்சுட்டு அதுக்கு தகுந்தபடி நம்ம ரெடியா பார்த்தா இது மாதிரி ஈஸியா இல்லை ஈஸியா நம்ம ஸ்கோர் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்களா? இப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த 11th இருக்கக்கூடிய சாப்டர்ஸ்ல எந்தெந்த சாப்டர்ல எத்தனை கொஸ்டின்ஸ் வந்துருக்கு அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம 12th இருக்கக்கூடிய லெசன்ஸ்ல எந்தெந்த லெசன்ஸ்ல இருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம கொஸ்டின்ஸ் எல்லாம் எத்தனை வந்துருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாருமே கோஆப்ரேட் பண்றீங்க உங்களுக்கு ஓகே அப்படின்னாக்க நம்ம ஒவ்வொரு சாப்டரா
தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல ரெண்டுலையும் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துட்டு போகலாம். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல பார்த்துட்டு கொஸ்டின்ஸ் கேட்கறதே எக்ஸ்பிளைன் பண்ணிப்போம். நிறைய டைம் சம் கேட்டுருக்காங்க. ஆனா இதெல்லாம் ரொம்ப சிம்பிளானதா கணக்குகள்லாம் கேட்டுருக்காங்க. பயாலஜி 2 3 சம்ஸ் வந்துருக்கு. அது எல்லாமே ஒர்க் பண்ணி வச்சிருக்கோம். எல்லாத்துக்குமே நம்ம அப்பப்போ அந்த லெசன் பார்க்கும்போது பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.